தம்பி, கலெக்டர் ஐயா எங்கே இருப்பாங்க? இந்த அவர்கிட்ட போய் கேளுங்க. அவரா? சரி தம்பி. தம்பி, கலெக்டர் ஐயாவை கொஞ்சம் பார்க்கணும் தம்பி. ஐயாவை இப்போ பார்க்க முடியாது, அவர் முக்கியமான மீட்டிங்கில் இருக்கார். தம்பி, நான் ஊர்லேருந்து வரேன். என் பேர் வந்து சின்னதுரை. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தம்பி. அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். நீங்கள் போயிட்டு அடுத்த வாரம் வாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் பார்த்துட்டு போயிருந்தேன்ப்பா. அவரெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் போயிட்டு அடுத்த வாரம் வாங்க. கொஞ்சம் பார்த்துட்டு போயிருந்தேன். ஐயா ஐயா கொஞ்சம் பார்த்துட்டு போயிருந்தேன். முக்கியமான மீட்டிங் இருக்காங்க. கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஐயா, கொஞ்சம் பார்த்து. ஐயா கொஞ்சம் பார்த்துட்டு போயிருந்தேன். கொஞ்சம் இல்லை, 5 நிமிஷம் ஐயா. முக்கியமான மீட்டிங் பாட்டு போயிருந்தேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் காரியத்தை நான் கட்சி தான் முடிச்சு தந்தேன். என் காரியத்தை மட்டும் முடிச்சுட்டாங்க, மற்றதெல்லாம் நான் உங்களுக்கு பார்த்துக்கிடுவேன். ஐயா கொஞ்சம் பார்த்து ஐயா, கொஞ்சம் பார்த்து ஐயா, ஒரு விஷயம் கொஞ்சம் பேச. என்ன சார் உங்கள் ஆப்ஜெக்ஷன் இப்படிலாம் உள்ள ஓடுதீங்க? இப்படிலாம் நாங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்பப்போ யாராவது வந்துட்டு தான் பண்ணிக்கிறாங்க. புரிஞ்சா ஐயா, உங்களை பார்க்க பாவமாக இருக்கு, உங்கள் வேதனை எனக்கு புரியுது. ஒன்றும் கவலைப்படாதுங்க. கலெக்டரை இப்போ தான் வெயிட்டிங் போக போகிறாங்க. அங்கே நீங்கள் இப்போ போனீங்கன்னா அவர்கிட்ட பேச உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி இருக்கா? என்ன இந்த பக்கம்? பண்டியா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நீ நல்லா இருக்கியா? சரி, என்ன இந்த பக்கம்? நான் நல்லா இருக்கேன். அதையா நீ அன்னைக்கே சொன்னா இல்லையா, படிக்காம இன்னும் விவசாயம். சரி விடு, அதெல்லாம் நல்ல ஒரு பக்கத்துல நல்ல ஒரு வித்தியாசம் படிக்க. அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. வேலை இருந்து எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரே பாட்டு தான். ப்ராப்ளமா ஊர்ல ரொம்ப யோகமா இருந்த மாதிரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? உனக்கே தெரியும்டா, ஊர் எப்படி பண்ணுறது. ஒரு பிரச்சனை இல்லாம நான் விவசாயம் பண்ணிட்டேன். ஆமா, அதுக்கு என்ன வச்சுக்கோ. நாள் நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து இதுதான் சார் அந்த ஊர். இந்த இடம் தானே? ஓகே, பார்த்துக்கலாம். ஹலோ, உங்க இடத்துல தான் இருக்கேன். இப்போ சைட்டு கிட்ட தான் இருக்கேன். உங்க வேலையெல்லாம் இன்னைக்கு கட்சி தான் முடிச்சிடும். நீங்க டென்ஷன் எடுக்காதீங்க, ஓகேவா? சரி, ஓகே, வச்சுட்டா. ஓகே ஓகே. யோ விவசாயி, வாருங்க வாருங்கயா. ஐயா கூப்பிட்டாரு. என்னையா? யார் நிலையா? ஏன் நிலம் தான்யா? ஓ நிலையா? இந்த நிலம் வேற ஆள் பேர்ல இருக்கு.
இதான் உனக்கு கடைசி நாள். இந்த பக்கம் எங்கேயா உன்னை பார்த்தேன், ஓடி இருந்த இடத்த விட்டு. எங்க தாத்தா காலத்துல இருந்து இந்த நிலத்துல நாங்க பயிர் வச்சுட்டு இருக்கோம். யாரையா சொன்னா? நீ பயிரவை தயிரவை, ஆனா வா நிலத்துல போய் வை, புரியுதா? இந்த இடம் உனக்குள்ளது கிடையாது, அவ்வளவுதான். சொல்ல வேண்டியதா சொல்லிட்டேன். முடியாது. இந்த நிலத்துல நீங்க என்ன செஞ்சாலும் சரி. சொல்றாரு ஐயா முன்னாடி என்ன சொல்றாரு? நான் அடிச்சு வரட்டி அவனை. நான் போக மாட்டேன். போ, இந்த பக்கம் தெரியக்கூடாது. ஐயா நான் போக மாட்டேன். இந்த நிலத்தை விட்டு நான் போக மாட்டேயா. நான் போக மாட்டேயா. இந்த பாக்க வந்தா பார்த்தாதான் நீ சரிப்பட்டு வர. இவனை அடிச்சு வரட்டு, நம்ம கிளம்பு வாங்க. ஐயா நான் போக மாட்டேன். தெரியக்கூடாது. நீ என்ன போக மாட்டேயா. ஐயா இது ஏன் இல்லையா? போலீஸே இந்த அநியாயம் பண்றாங்களா? ஆமாடா, போலீஸ் மனுஷன் கூட பார்க்க மாட்டேங்கம்ல, தெருல தள்ளி விட்டு போறாங்க. அப்படியா? அப்ப வேற என்ன பண்ணா? நம்ம ஊரு எம்பி ஐயா இருக்காருல ஒருத்தர், அவரை பார்க்க பண்ணியா மனோன்னு ஏதாவது கொடுக்கலாம்ல அவர்கிட்ட? அவர்கிட்ட தானே. ஐயா ஐயா. ஐயாவா? தம்பி ஐயா இருக்காங்களா தம்பி? ஐயாவா? எந்த ஐயா பார்க்கணும்? தம்பி நம்ம தொகுதி எம்எல்ஏ கொஞ்சம் பார்க்கணும். சவுதி மினிஸ்டரா? அப்படியா இருங்க இல்லையே தம்பி. ஐயாட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும் தம்பி. எவ்வளவு முக்கியமான வேலை இருந்து இப்ப ஐயாவை பார்க்க முடியாதியா? அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கியா? இல்லை தம்பி. அப்பாயின்மெண்ட் வாங்கலன்னா நீ ஐயாவை கண்டிப்பா பார்க்கவே முடியாது. நீங்க போயிட்டு பரவாயில்லாம். தம்பி தம்பி கொஞ்சம் பேசிட்டு போயிருந்தேன் தம்பி. ஐயோ கொஞ்சம் கூட பார்த்து பேச முடியாது. இப்போ மணி காலையில 8 தான் ஆகுது. இப்போ ஐயா என்ன பண்ணணும்னு தெரியாதா? 8 மணில இருந்து 9 மணி வரை ஐயா பாத்ரூம்ல இருப்பாரு. 9 மணில இருந்து 10 மணி வரை ஐயா பாத்திரம் வளர்க்குவாரு. இப்படி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். நீ ஐயாவை கண்டிப்பா பார்க்கவே முடியாது. இப்போ தம்பி தம்பி கொஞ்சம் உதவி பண்ணு தம்பி. கொஞ்சம் கூட பார்க்க முடியாது. வேணா ஒன்று பண்ணலாம். நீ ஐயா ஸ்ட்ரெயிட்டா பார்க்கணுமா இல்லை ஷார்ட்கட்டா பார்க்கணுமா? தம்பி ஐயாவை கொஞ்சம் பார்த்துட்டு போயிருந்தேன் தம்பி. ஐயாவை ஸ்ட்ரெயிட்டா பார்க்கணும்னா வெட்டி தான் ஆகணும். வெட்டுவீங்களா? தம்பி தம்பி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தம்பி. கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்க கஷ்டமா தான் ஐயாவை பார்க்க வேண்டியதாகும். நீங்க லைன்ல நின்னே வெயிட் பண்ணலாம். யூ கேன் கோ. ஐயா ஐயோ ஐயா ஒரு நேரம் ஆயிட்டியா? நீ சீக்கிரம் நவல் என்ன மறிச்சாயவா? ஐயோ எம்எல்ஏ ஐயா வர, சீக்கிரம் போ. வணக்கம். இந்த பக்கம் வந்த மாதிரி இருக்கு. இல்லை சாலையா பலமா இருக்கு. எல்லாம் ஒரு மரியாதைக்குதாங்க. காப்பி தண்ணி குடித்தாங்களா? குடிச்சேங்க. தொகுதியில நிதியெல்லாம் கரெக்டா கிடைக்கா? எல்லாம் அவங்க புண்ணியத்துல ரொம்ப கொட்டி கிடக்கு. இப்பெல்லாம் கரெக்டா வருதா? அவங்க புண்ணியத்துல ரொம்ப சூப்பரா வரும். ஐயா நான் வரும்போது வெளியே ஏதோ பிரச்சனையா இருந்துச்சு. பிரச்சனையா? பிஏ இது வரையா? வெளியே என்னப்பா பிரச்சனை? அது ஒன்றும் இல்லையா, நேற்று நம்ம பெட்டி வாங்கினோம்ல அந்த கேஸ் தான். அந்த கேஸா? அது ஒரு சின்ன கதை. அப்ப எம்பி ஆபீஸ்ல தான் போய் வேலை முடியல. அப்போ என்னதான் பண்ற நீ? எம்பிட்ட போய் தான் வேலை முடியலன்ட்டு இருந்தேன். சரி அந்த கலெக்டராடி போய் பேசி அவன்கிட்ட நம்ம காரியத்தை பற்றி சொல்லலான்னு பார்த்தேன். ஆனால் அங்கேயும் பெரிய பெரிய கம்பெனிக்காரன் வந்து துட்டு கொடுத்து அமைக்கிட்டாங்க. எல்லா இடத்துல என்ன துட்டு தான் பேசுது. துட்டு இல்லைன்னா காரி துப்பி தான் அனுப்புகிறாங்கடா. என்னதான் பண்ண அப்படின்னா? ரொம்ப பயமாக இருக்குடா. நிலமே என் கைவிட்டு போயிருமோன்னு பயமாக இருக்குது. இந்த ஆண்டோட தான் நான் நம்பியிருக்கேன். யார் தான் அவ்வளோ பிரச்சனைக்கு காரணம்? யார் தான் இப்படி பிரச்சனை பண்ணுறாங்க? இந்த லக்கி பரிசோதரை ஆள் காணவே இல்லையே, எங்கே பண்ணாங்கன்னே தெரில. அவங்க வந்த பிறகு அப்படி இப்படின்னு எதாவது பேசிகிட்டு இருக்காது தெரியா. அவங்களாம் ரொம்ப பெரிய ஆட்கள். அவ்வளோ பெரிய ஆட்கள்? ரொம்ப பெரிய ஆட்கள்.
Bring the action. நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டாந்துருக்கோம். எல்லாம் கரெக்டாக இருக்கும். அது பெட்டி எடு. உங்க ஐயா எங்க? எந்திரிச்சா உட்கார முடியல, உட்காந்தா எந்திரிக்க முடியல. என்ன முட்டு வலியா? இல்லை வயிறு வலி. ஓ, ஓ, சரி சரி சரி. நாங்க அந்த இடத்துக்கு கரெக்டா வந்து நிற்போம். அந்த இடம் எங்க பேர்ல வரும். நீங்கள் என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ எங்களுக்கு தெரியாது. அந்த ஆளை அடித்து வளர்த்திட்டு எங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அந்த இடம் வேணும். நாங்கள் அங்கே ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சுருக்கோம். எல்லாம் பண்ணிடலாம். வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகே சார், ஓகே சார். ஓகேன்னு சொன்னால் நடக்காது, வேலை முடிக்கணும், அதான் மெயின். ஐயா நீங்க சொன்ன மாதிரி அந்த லக்கி பிரதர்ஸ் வந்து எல்லா அமௌண்ட்டையும் வாங்கியாச்சு. கலெக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலீஸை விட்டு இடத்த ஜப்தி பண்ணிடலாம். என்னமோ இந்த கார்பரேட் கம்பெனி கார்பரேட்காரங்களா? என்ன இளவப்பா, ஏதோ ஒரு கார்பரேட், அவனால தான் ஏதோ நிறைய துட்டை கொடுத்து அமைக்கிறானப்பா. நம்மகிட்டலாம் அவ்வளோ துட்டு இல்லையே. நம்ம இந்த கார்பரேட்காரங்களுக்கே இப்போ இதான் வேலை. இந்த விவசாய நிலத்தெல்லாம் அழிச்சிட்டு இந்த கார்பரேட் ஆஃபீஸாக பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரீஸ் ஆகுறாங்க. அவங்களுக்கு இதான் வேலைப்பா. என்னத்தையோ பெருசாக கட்டிட்டு போகிறானோ, என்னத்தை பெருசாக கட்டிட்டு என்னத்தை பண்ண போகிறோன்னு தெரியலப்பா. ஆனால் இப்போ ஏதோ ஒரு மீட்டிங் நடக்குங்காங்க, அங்கே தான் பேச்சு. அங்கேயாவது நிறைய பேர் வாராங்க, எம்எல்ஏ வரானோ, அப்புறம் ஏதோ கலெக்டர் தான் வாரானோ போல இருக்குது. அங்கே போயாவது சரி நம்ம வேலையாக ஆகுதான் என்னன்னு போய் பார்க்க போகிறேன். முடிஞ்சா நீனும் வாடா. சரி. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, மனம் திரும்புங்கள். உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இன்றைக்கு உங்களுடைய பாவங்களை விட்டுவிட்டு நீங்கள் மனம் திரும்பினால் பல்லவ ராஜ்யத்திலே நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அவர் வாழ்ந்த காலத்திலே அங்கே லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அவருடைய 12ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அவரை தேடி ஆயக்காரர்கள் பரிசெயர்களும் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். அப்போது அவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஆயக்காரர்கள் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி போதுகிறேன், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களுக்கு கட்டளை அதிகமாக ஒன்றையும் வாங்காதீர்கள் என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பரலோகராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை பார்க்கலாம் அதிகமாய் ஒன்றும் வாங்காதீர்கள். இன்றைக்கு நம்முடைய தேசத்துல எங்கு பார்த்தாலும் லஞ்சம், லஞ்சத்தினால் நம் தேசம் கரைபட்டு போனது. லஞ்சத்தினால் நம்முடைய தேசம் மிகவும் வேதனைக்குள்ளாய் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆகினாலே பரிதானம் வாங்காதிருப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. பரிதானம் ஒரு மனுஷனுடைய கண்களை உருடாக்குமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் 23ஆம் வசனத்திலே ஞானியாகிய சாலமோன் இப்படியாக சொல்லுகிறார். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். தயவு செய்து கவனமாய் கேளுங்கள். அவன் சொல்லுகிறான், ஏழையா இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனை நியாயஸ்தலத்திலே உபத்திரப்படுத்தாதே, கர்த்தர் அவளுக்காக வளர்த்தாடி அவர்களை கொள்ளையிடுவர்களுடைய காணனை கொள்ளையிடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கல்வியான தேவனுடைய பிள்ளையே, யாராக இருந்தாலும் சரி, நீ லஞ்சம் வாங்கி கொண்டிருந்தால் நீ பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பரிதானம் கண்களை குருடாக்கி போடும். இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட கடைசி நாள். இன்றைக்கு நீ மனம் திரும்பு. இன்றைக்கு பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடு. நீ நிச்சயமாய் பரலோகராஜ்யத்திலே நீ சேர்த்துக் கொள்ளப்படுவாய். வேதம் சொல்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிதானம் வாங்கி லஞ்சம் வாங்கி நீ அதனால் ஆசீர்வதிக்க முடியாது. நீ உன் குடும்பத்துக்கு சாபத்தை தான் வரவேற்றுக் கொள்வாய். ஆகினாலே இன்றைக்கு மனம் திரும்பு. தேசம் சுத்திகரிக்கப்படட்டும். நம்முடைய பாரத தேசம் ஒரு சுத்தமான பாரத தேசமாய் மாறட்டும். கர்த்தர் வருகிறார்.
அன்னைக்கு ஐயா வந்தாங்களா பாஸ்? ஒரு நிமிஷம் நான் அவங்க ஃபோன் சரி குணா சார் வாங்க வாங்க ஓகே சொல்லுங்க நான் உங்களுக்கு என்ன செய்யணும் சார் வணக்கம் சார். எங்கேருந்து வரீங்க நான் இந்த மாதிரி பாவனாசத்துலேருந்து வரேன். என்ன பிரச்சனை இருக்கு என்ன பண்ணணும் ஐயா பிரச்சனைன்னா அன்னைக்கு வந்தேன், உங்களை பார்க்க முடியாமல் போச்சுயா. என்னுடைய நிலம் ஒன்று இருந்துச்சுயா, எங்கள் அப்பா எனக்கு எடுத்து வச்சுருந்தாங்க. கடந்த 5 வருஷமாக தான் நான் நிலம் பண்ணிட்டு இருந்தேன், விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன்யா. இப்போது தற்சமயம் என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட நிலத்தை வந்து சில பணக்காரங்க வந்து பைசா கொடுத்து அதை வேற யாருக்கோ வாங்கி கொடுத்தாங்கய்யா. அதுக்கு வந்து பட்டா கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்படுதுயா. நான் எங்களுக்கான பத்திரம் இருக்குங்க அதே தேவைப்பட்டா கொடுக்கலாம் இல்லையா, அந்த பணக்காரங்க வந்து உங்களுக்கு தான் தெரியுமையா, பணத்தை கொடுத்து எதுனாலும் பண்ணியிருந்தாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு அந்த பணம் அவ்வளோ பணம்லாம் எனக்கு இல்லையா. அந்த நிலம் எங்கே இருக்கு எல்லாம் பாவனாசல் தான் இருக்கு. எப்படியா பண்ணி தந்தேங்கய்யா. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்யா. உங்களை தான் தெய்வமாக நினச்சி வந்திருக்கேன்யா. சரி நீங்கள் 2 நாள் கழிச்சு வாங்க நான் உங்களுக்கு முடிச்சு தரேன் சரியா ஐயா, கொஞ்சம் எப்படியாவது கஷ்டப்பட்டு உங்களை தான் தெய்வமாக நம்பி வந்திருக்கேன். உங்களை தான் நான் ரொம்ப நம்பி வந்திருக்கேன். எப்படியாவது இந்த காரியத்தை மட்டும் எனக்கு எப்படியாவது செஞ்சு முடிச்சுருங்க. நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க 2 நாள் கழிச்சு நீங்கள் பாருங்க உங்களோட எல்லாம் உங்களுக்கு சரியா ஐயா எப்படியாவது கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப வணக்கம். தேங்க்ஸ். லஞ்சம் வாங்கி கொண்டிருந்தால் நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட கடைசி நாள். இன்னைக்கு நீ மனம் திரும்பு, இன்னைக்கு பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடு. நீ நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்தில் நீ சேர்த்துக் கொள்ளப்படுவாய். ஹலோ எம்எல்ஏவா நான் எம்எல்ஏ முத்துசாமிகிட்ட பேச முடியுமா எம்எல்ஏ சார் நான் இன்னும் கலெக்டர் பேசுகிறேன். ஆக்சுவலி நான் இந்த மீட்டிங் போனது மனசு ஒழுங்காகவே இல்லை சார். இன்னைக்கு நீங்கள் பார்க்க அந்த விவசாயி அந்த நம்ம நிலம் நம்ம அந்த விவசாயி நம்ம பார்க்க வந்துருந்தான். அவனை பார்க்கவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒன்று செய்யலாம், அந்த நிலத்தை நம்ம அவன்கிட்ட ரிட்டர்ன் கொடுக்குறான்னு நான் நினைக்கிறேன். சரி சரி இப்போ எனக்கு அந்த ஃபைலை மட்டும் நீங்கள் எனக்கு ஆஃபீஸ்க்கு நீங்கள் அனுப்பிவிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த விவசாயிகிட்ட நம்ம கொடுத்துடலாம், அவனோட வயிற்றில் நம்ம எதுக்கு அடிப்பாங்க, அது நம்மளுக்கு மன்னிக்க முடியாத பெரிய பாவமாக மாறிடும். ஸோ நம்ம கொடுத்துருவோம் அவங்கள்ட்ட. ஓகே சார் ஓகே சார் ஓகே சார். ஹலோ லக்கி பிரதர்ஸ், நீங்கள் கொடுத்த வேலை வந்து செய்ய முடியல, அதனால் தயவுசெய்து பைசா வாங்கிடுங்க. நாங்கள் இனிமேல் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறது கிடையாது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இதுதான் லாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. ஓகேவா? சரி சரி. ஐயா நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க 2 நாளைக்கு அப்புறம் வாங்க நான் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னீங்க. நீங்கள் சொல்கிற கடவுள் உங்களை உண்மையில கைதலை. நீங்கள் எது கேட்டு வந்தீங்களோ அது கிடைச்சிட்டே உங்களோட நிலப்பட்டம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நீங்கள் போனது நானும் யோசிப்பேன். எனக்கு ரொம்ப ஏதாவது உங்களை பார்த்தோன்னா பண்ணணும்னு எனக்கு ரொம்ப மனசில் யாருமே இந்த பேசுகிற மாதிரி இருக்கும். நான் இதெல்லாம் பேசுகிறேன் ஓகே சொல்லிட்டாங்க. அதனால உண்மையே ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா நீங்கள் போது நான் மறக்கிறேன். உண்மையில ஐயா உங்களுக்கு நல்ல மனசு இந்த விவசாயிக்காக எல்லாத்தையும் நல்லா சந்தோஷமாக ஆண்டவர் எனக்கு கையவே ஐயா. அதோட நான் கொஞ்சமும் தோணுலையா, என்னை எப்பயாவது என் கை போடணும். நல்ல மனசு ரொம்ப பலமாக எனக்கு உதவி செய்யும். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.
சொல்லுகிறது. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பாரத தேசத்தின் தெருமுனைகளை பெருக்கி சுத்தப்படுத்துவது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவாய் நம் தேசத்தின் உயர்மட்ட தலைவர்கள் முதல் கடைகோடி இந்தியன் வரைக்கும் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் கழுவி சுத்தப்படுத்த வேண்டியது அவசியம். இருதயங்களை சுத்திகரிக்க எந்த மனுஷனாலும் முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மாத்திரமே முடியும். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனித அவதாரம் எடுத்து இவ்வுலகத்தில் வந்துதித்தார். மனுகுலத்தின் பாவத்திற்காய் தன் பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார். இக்குறுபடத்தை பார்த்த பிரியமானவர்களே, நீங்களும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரங்களை ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Solo amare